சென்னை நந்தம்பாக்கத்தில் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தின் முதல் உலக மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிளைகளை கொண்டுள்ளதாகவும் இந்த அமைப்பின் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய வேலையாகும் என்றனர். செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் முதல் உலக மாநாட்டினை தொடங்கி வைக்க முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும் அவர்கள் அப்போது கூறினர். சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் முன்னணி இணைப்பாக இந்த மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் எங்களுடைய சாப்டர்ஸ் இருக்குது. இந்த அமைப்பு மூலம் உலக தமிழர்கள், தமிழ் பொறியாளர்கள் ஒன்றிணைச்சு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதா எங்கள் மெயின் நோக்கம். இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க நாங்கள் கேட்டிருக்கோம். பன்னாட்டு அளவிலான அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், செயல் அதிகாரிகள் வந்து பங்கு பெறதாக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், WFO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு இன்ஜினியரிங் ஃபெடரேஷனுடைய தலைவரையும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம். இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறதா இருக்காங்க. சிறப்புமிக்க விருந்தினர்கள், உலக தமிழ் சாதனையாளர் கலந்துக்கிறாங்க. இந்த ஐடபிள்யூட நோக்கம் தமிழ் பொறியாளர்கள் திறன் வளர்ச்சிக்கு வழிகாட்டுதல், தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள், தொழில் மேம்பாட்டு பயிற்சி நடத்துதல், தொடக்க வணிகங்களை வழிமுறை வழங்குதல், தமிழர் தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட மெயின் நோக்கம். இந்த கருத்தரங்கில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸின் மிக பெரிய தலைவர்கள் பங்கு பெறுவதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு அரங்கம், 2 சிறப்பு அரங்கங்களை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு அரங்கில் மாணவர்கள் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பதற்கு ஒரு அரங்கு, இன்னொரு அரங்கு மாணவர்கள் அவங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸை பரிமாறுறதுக்கு ஒரு அரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த 2 அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 அரங்கங்களிலும் சிறந்த ப்ரெசன்டேஷன்ஸ், டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக பரிசுகள் அறிவித்துள்ளோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அளவுக்கான பரிசுகள் வழங்கப்படும். இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு 2000-3000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறோம்.